ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போறோம். நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மாசத்துக்கு ஒரு இடம் கொடைக்கானல் போயிருவோங்க. கொடைக்கானல்ல போய் நல்லா சுத்தி பார்த்து வருவோம். நம்ம போகாத இடமே கிடையாது. ஆனா எல்லா இடத்தையும் பார்த்துருக்கோம். ஆனா இங்க இருக்க முருகன் கோயிலுக்கு நாங்க போனதே இல்லைங்க. குறிஞ்சியாண்டவர் கோயிலுக்குலாம் போயிருக்கோம். ஆனா பூம்பாறை கிராமத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு நாங்க போனதே இல்லைங்க. இன்னைக்கு தான் எங்களுக்கு அழைப்பே விடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். கோயில்ல வந்து தரிசனம் பண்றதுக்கு. நம்ம நினைச்சாலாம் முருகன் கோயிலுக்கு போக முடியாதுங்க. முருகன் நினைக்கணும், நம்ம அவர் எல்லையை தொடரணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பார் போல. நாங்க காலைல 8 மணிக்கு தாங்க கிளம்புனோம். கோயிலுக்கு வரப்ப மணி பார்த்தீங்கன்னா 12:00 ஆயிடுச்சுங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி மகாலட்சுமி டெம்பிள் இருக்குங்க. கேரளா ஸ்டைல்ல வந்து இந்த கோயில் கட்டியிருப்பாங்க. இந்த கோயிலுக்கும் போனா மனநிறைவா இருக்குங்க. நம்ம போன டயத்துல வந்து நட சாத்திட்டாங்க. அதனால அம்மன வந்து தரிசனம் பண்ண முடியல. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டோம். இப்ப பூம்பாறை கிராமத்துக்கு வந்துட்டோங்க. கொடைக்கானல் போனா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு கிராமம்னா இந்த பூம்பாறை கிராமம் தாங்க. அவ்ளோ அழகா இருக்கும். கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளத்தாக்குல இருக்க மாரி இருக்குங்க. மலையிலேருந்து கீழ இறங்கி தான் போகணும். இந்தியாவில உள்ள எல்லா கோவில் சிலைகளும் பார்த்தீங்கன்னா, ஐம்பொன், வெண்கலம், கற்களால் ஆன சிலைகளால் தாங்க உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனா வந்து இந்தியாவிலேயே 2 கோயில்கள் மட்டுமே வந்து நவபாசனங்களால உருவாக்கப்பட்ட கோயில்னு சொல்றாங்க. ரொம்ப அபூர்வமான கோயில்ங்க. அதுல ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பழனி மலையில் உள்ள தண்டாயுதபாணி கோயில். 2வது கோயில்னு பார்த்தீங்கன்னா, பூம்பாறை கிராமத்துல உள்ள குழந்தை வேலப்பர் முருகன் கோயில் தாங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு கடை இருக்குங்க. இந்த கடையிலே நமக்கு அர்ச்சனைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கேயே கிடைக்கும். உலகிலேயே நவபாசன சிலையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போகர் என்ற ஒரு மாமுனிவர் தாங்க. இவர் தான் வந்து பழனியில இருக்க முருகன் கோயில் சிலையும் செஞ்சவர். 2வது நவபாசன சிலையை உருவாக்கியவரும் இவர் தாங்க. போகர் என்ற மாமுனிவர் தான். ஆண்டவர்கள் வந்து வனவாசம் மேற்கொண்ட போது இறுதியாக வந்த வனம் பழனி, கொடைக்கானல், மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்றாங்க. பழனி மலைக்கும் பூம்பாறை மலைக்கும் நடுவில் உள்ள யானை முட்டி குகையில் அமர்ந்து தான் தாம் கற்று வந்த கலைகளை சோதிக்க, அதற்கான மூலிகைகளை சேகரித்து முதலில் ஒரு முருகன் சிலையை உருவாக்கினார். அந்த சிலைதான் பழனி மலையில் பிரதிஷ்டை செய்தார். தண்டம் கொண்டு அச்சிலையை உருவாக்கியதால் அதற்கு தண்டாயுதபாணி என்று பெயர் வைத்துள்ளார். போகரால் உருவாக்கப்பட்ட 2வது நவபாசன சிலை தாங்க பூம்பாறை கிராமத்தில் உள்ள குழந்தை வேலப்பர் முருகன் கோவில். இங்க இருக்க முருகன் கோவில் சிலையும் வந்து பாத்தீங்கன்னா நவபாசனங்களால் செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதாவது 9 மூலிகை கொண்டு உருவாக்கப்பட்டது வந்து பழனி முருகன் கோவில்ல இருக்க சிலைங்க. 10 மூலிகை கொண்டு உருவாக்கப்பட்ட சிலை வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வேலப்பர் முருகன் கோயில் தாங்க. இங்க இருக்க சிலை வந்து பாத்தீங்கன்னா, குழந்தை வடிவத்திலே இருக்குங்க. பாக்குறதுக்கு வந்து முருகன் வந்து அவ்ளோ அழகா இருப்பாருங்க. உண்மையிலேயே வந்து முருகன பாக்குறப்ப மனசு அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சுங்க. இப்ப நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம். அர்ச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி இருக்க கடையிலேயே வாங்கிட்டு வந்தோங்க. எல்லா கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கோயில் கட்டிட்டு இருக்காங்க. இங்கேயும் வந்து கோயில் கட்டுறதுக்கான பணி வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. இப்ப சாமி வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் லைட்டா வந்து ஒரே ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்திருக்கேங்க. பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா முருகன தரிசனம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு வந்து சிவன் இருக்காருங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு விநாயகர் இருக்காருங்க. அவர தரிசனம் பண்ண பின்னாடி தான் நம்ம முருகனையும் பார்க்க முடியும். இப்போ முருகனையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு மனநிறைவா வெளியே வந்துட்டோம். ஒவ்வொரு கோயில்லயும் தல விருட்சகம்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த முருகன் கோயில்ல வந்து தல விருட்சகம்னு பார்த்தீங்கன்னா, செம்பக மரங்க. இந்த மரம் தாங்க செம்பக மரம். இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா, 3000 வருஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒருத்தவங்க சொன்னாங்க. அந்த பெரிய மரம் வந்து பட்டு இருந்துச்சுங்க. அது பக்கத்துல வந்து இப்ப கண்டு வச்சு அதுவும் நல்ல மரமா வளர்ந்துருக்குங்க. செம்பக மரம். இந்த முருகன் கோயிலோட தல விருட்சகம் பார்த்தீங்கன்னா, செம்பக மரம் தாங்க. முருகன வந்து கருவறையில தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளிய வந்தா, அருணகிரிநாதருக்கும் இங்க கோயில் வச்சிருக்காருங்க. பழனியில கூட அருணகிரிநாதர் கோயில் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா இங்க வந்து அருணகிரிநாதருக்கு ஒரு கோவில் இருக்குங்க. பூம்பாறை மலைக்கு முருகன தரிசிக்க வந்தவர் தான் இந்த அருணகிரிநாதர். அருணகிரிநாதரும் மனநிறைவா முருகன தரிசனம் பண்ணிட்டு, அங்க இருக்க மண்டபத்துல அன்னைக்கு நைட் வந்து படுத்திருக்காருங்க. தூங்கிட்டு காலையில போலான்னு சொல்லிட்டு. அவர் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு அரக்கி, அதாவது ராட்சசின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி பேய் ஒண்ணு வந்திருக்கு. இவர கொல்றதுக்காக வந்திருக்குங்க. அந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து குழந்தை வடிவமா வந்து அருணகிரிநாதர் மேல ஏறி விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அத பார்த்த அந்த அரக்கி, தாயும் குழந்தையும் தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அருணகிரிநாதர கொல்லாமயே போயிட்டாங்க. இரவு தனக்கு நடந்தத உணர்ந்த அருணகிரிநாதர் தன்னை காப்பாற்றியது முருகன் தான் என்பதை உணர்ந்தார். குழந்தையா வந்து முருகன் காப்பாத்துனால இந்த கோயில் வந்து குழந்தை வேலப்பர் முருகன் கோயில் என்று அழைக்கப்படும் சொல்லிட்டு இவர் தாங்க குழந்தை வேலப்பர்ன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்து பெயரே சூட்டியிருக்காங்க. இங்க இருக்க முருகனும் பாத்தீங்கன்னா குழந்தை வடிவத்துல தாங்க இருப்பாரு. பார்க்கவே அவ்வளவு அழகா இருப்பாருங்க. கண்டிப்பா வந்து எல்லா கோயிலுக்கும் நம்ம போயிடலாம். ஆனா இந்த கோயிலுக்கு முருகன் நினைத்தால் மட்டுமே இங்கு நம்மளால சென்று முருகனை தரிசனம் பண்ண முடியுங்க.
3000 ஆண்டு வரலாறும் உண்டுங்க இந்த கோயிலுக்கு. கண்டிப்பா கொடைக்கானல் வந்தா இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகன தரிசனம் பண்ணுங்க. நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குங்க. ஒவ்வொரு கோயில்லயும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. இந்த முருகன் கோயில்ல என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் வேண்டி முருகனை வந்து தரிசனம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்றாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாண தடை நீங்கும்ன்னு சொல்றாங்கங்க. ரொம்ப நாள் வந்து கல்யாணம் ஆகாதவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பா வந்து அவங்க வேண்டிட்டு போனா 1 வருஷத்துலயே வந்து கல்யாணம் முடியும்ன்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஒரு ஐயர் சொன்னாருங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் துணியில வந்து எலுமிச்சம்பழத்த வச்சு இந்த மரத்துல கட்டிட்டு போறாங்க. இது வந்து குழந்தை வரம் வேண்டி இத வந்து நேர்த்திக்கடனா செலுத்துறாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கயிறுல வந்து மஞ்சள் கட்டி தாலியா நெனச்சு இந்த மரத்துல கட்டிட்டு போறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாண தடை நீங்கும்ன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பரிகாரங்க இங்க வந்து பண்ணிட்டு போறாங்க. இங்க என்ன நெனச்சு நம்ம வேண்டிட்டு போறோமோ, குழந்தை வடிவமா இருந்து முருகன் வந்து எல்லாத்துக்குமே அருள் புரியிறாரு. இங்க வேண்டிட்டு போறது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஒருத்தர் சொன்னாருங்க. இந்த கோயில சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, சிவனுக்கும் கோயில் இருக்குங்க. அருணகிரிநாதருக்கும் கோயில் இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளையாருக்கும் கோயில் இருக்குங்க. நவ கிரகங்களும் இங்க இருக்கு. அதையும் சுத்தி வந்து சாமி கும்பிட்டு போறாங்க. மன நிறைவா சாமி கும்பிட்டு அங்கருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ கோயில்லேருந்து நம்ம வெளியில வந்துட்டோங்க. கோயிலுக்கு முன்னாடி பாருங்க நெறைய கடைகள் இருக்கு. அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டு தாங்க இங்க வந்து அதிகமா சேல்ஸ் பண்றாங்க. கொடைக்கானல்ல எல்லா இடத்துலயுமே பூண்டு விளையுங்க. ஆனா வந்து இந்த பூம்பாறை கிராமத்துல தான் பர்ட்டிகுலரா வந்து பூண்டு வந்து அதிகமா வந்து பயிரிடுறாங்க. அதனால வந்து பூண்டு வந்து இங்க நல்லா இருக்குங்க. கொடைக்கானல் வந்தா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து பூண்டு வாங்குங்க. அழகான ஒரு கிராமத்துல இந்த முருகன வந்து தரிசனம் பண்ணி, இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சுங்க. மன நிறைவா சாமி கும்பிட்டுட்டு, அடுத்து எங்க போலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கருந்து கிளம்புனோம். மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம கொடைக்கானல் வந்துருவோம். நம்ம எல்லா இடத்தையும் நாங்க சுத்தி பார்த்துருக்கோம். ஆனா இந்த முருகன் கோயிலுக்கு மட்டும் வந்ததே இல்லங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்தோம். இன்னைக்கு வந்து முருகன தரிசனம் பண்ணது எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் கொடைக்கானல் வந்தா மிஸ் பண்ணாம இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. கிராமம் மட்டும் அழகு இல்லங்க. இங்க இருக்க குழந்தை வேலப்பர் முருகரும் அவ்ளோ அழகா இருந்தாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல்ல வீடியோ நெறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு தடவ விசிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.